நவீன கர்நாடக இசையுலகின் ஒப்பற்ற தலைமகனாக விளங்கிய செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1908 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் தனது சீடர்களாலும் ரசிகர்களாலும் செம்மங்குடி மாமா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் கர்நாடக இசையின் பிதாமகர் என்றும் போற்றப்படுகிறார். ஆரம்பத்தில் இவருக்கு பாடுவதற்கு சற்று கடினமான நாசல் வாய்ஸ் கலந்த குரலாக இருந்தது. ஆனால் தனது கடுமையான மற்றும் இடைவிடாத சாதகம் மூலம் கணீர் என்ற கம்பீரமும் கொண்ட தனது தனித்துவமான அடையாளமாக மாற்றி காட்டினார். 1947ஆம் ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமி இவருக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கியது. 40 வயதை எட்டுவதற்கு முன்பே இந்த உயரிய விருதை பெற்ற மிக இளைய இசைக்கலைஞர் என்ற சாதனை இன்று வரை இவருடைய பெயரிலேயே உள்ளது. திருவிதாங்கூர் மகாராணி சேது பார்வதி பாயின் அழைப்பை ஏற்று திருவனந்தபுரம் சென்றார். அங்கு மறைந்து கிடந்த மகாராஜா சுவாதி திருநாளின் அரிய பல கீர்த்தனைகளை மெருகூட்டி முறைப்படுத்தி உலகறிய செய்தார் செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள். திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியின் முதல்வராக 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார். அகில இந்திய வானொலியின் முதன்மை தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். இசை உலகில் சிறந்ததொரு சீடர் பரம்பரையை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. இசையரசி MS சுப்புலட்சுமி இவரை தனது முதன்மை குருவாக கொண்டு இசை பயின்றார். KJ யேசுதாஸ், TM கிருஷ்ணா, சீதாராஜன் உள்ளிட்ட பல முன்னணி ஆளுமைகள் இவரிடம் பயின்றவர்களே ஆவார்கள். செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் ஏராளமான விருதுகளை வாங்கியுள்ளார். பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, தமிழக அரசின் இசை பேரறிஞர் விருது, மத்திய பிரதேச அரசின் காளிதாஸ் சம்மான் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள். நவீன கர்நாடக இசையுலகின் ஒப்பற்ற தலைமகனாக விளங்கிய செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நவீன இந்தியாவின் மிக சிறந்த நாடாளுமன்றவாதிகளில் ஒருவரும் இந்திய மக்களவையின் 14வது சபாநாயகருமான சோம்நாத் சட்டர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காலமாகியுள்ளார். சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அவையை நடுநிலையோடு நடத்தியதற்காகவும் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மாண்பை உயர்த்தியதற்காகவும் சோம்நாத் சட்டர்ஜி பெரிதும் மதிக்கப்படுகிறார். 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று அஸ்ஸாம் மாநிலத்தின் தேஸ்பூரில் பிரபல வழக்கறிஞர் நிர்மல் சந்திர சட்டர்ஜி, பினாபாணி தேவி ஆகியோருக்கு பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் பயின்றவர். பின்னர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பை முடித்துவிட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள். 1971 முதல் 2009 வரை 10 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சாதனை படைத்தார். 1984 பொதுத் தேர்தலில் மட்டும் மம்தா பானர்ஜியிடம் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள். நாடாளுமன்றத்தில் இவருடைய சிறந்த வாதங்கள் மற்றும் சொற்பொழிவுகளுக்காக 1996ஆம் ஆண்டு இவருக்கு சிறந்த நாடாளுமன்றவாதி விருது வழங்கப்பட்டது. 2004 முதல் 2009 வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் மக்களவை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகராக இருந்தபோது அவையின் விவாதங்களை மக்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் மக்களவை தொலைக்காட்சியை முதலில் தொடங்கி நேரடி ஒளிபரப்பு செய்ய இவரே காரணமாக இருந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 1968இல் இணைந்து 40 ஆண்டுகள் மிக முக்கிய தலைவராக செயல்பட்டார் சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள். 2008ஆம் ஆண்டு இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சி மன்மோகன் சிங் அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்று சோம்நாத் சட்டர்ஜியையும் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய கோரியது. ஆனால் சபாநாயகர் பதவி என்பது கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையானது என்ற அரசியல் சாசன மாண்பை காரணம் காட்டி அவர் பதவி விலக மறுத்தார். இதனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்.
எனினும் இறுதி வரை அவர் ஒரு சார்பற்ற சுதந்திரமான நடுநிலை மனிதராகவே மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். நவீன இந்தியாவின் மிக சிறந்த நாடாளுமன்றவாதிகளில் ஒருவரான சோம்நாத் சட்டர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் சினிமாவின் யதார்த்தமான மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கலை படைப்புகளுக்கு அடித்தளமிட்ட மிக முக்கியமான முன்னோடி இயக்குனர் மற்றும் திரைக்கதையாளரான இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1939 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி காலமாகியுள்ளார். தமிழ் சினிமாவை அதுவரை இருந்த மிகைப்படுத்தப்பட்ட நாடகத்தன்மையிலிருந்து விடுவித்து இயல்பான வாழ்வியலுக்கு நெருக்கமாக கொண்டு சென்ற பெருமை இயக்குனர் மகேந்திரன் அவர்களையே சேரும். இவருடைய இயற்பெயர் அலெக்சாண்டர். கல்லூரி விழா ஒன்றில் சினிமா பற்றிய மகேந்திரனின் விமர்சன பேச்சை கேட்டு வியந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை திரை உலகிற்கு அழைத்து வந்து கதை ஆசிரியராக அறிமுகப்படுத்தினார். 1966இல் நாம் மூவர் படத்தின் மூலம் கதை ஆசிரியராக தனது பயணத்தை தொடங்கினார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். சிவாஜி கணேசன் நடித்த புகழ்பெற்ற தங்கப்பதக்கம் திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இவரே ஆவார். 1978ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இப்படம் ரஜினிகாந்தின் நடிப்பு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது. இவர் இயக்கிய நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்றது. தனது வாழ்வின் இறுதி பகுதியில் விஜயின் தெரி, ரஜினிகாந்தின் பேட்ட மற்றும் நிமிர், சீதகாதி போன்ற படங்களில் சிறப்பான குணச்சித்திர வேடங்களில் நடித்து நடிகராகவும் முத்திரை பதித்தார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். இவர் இயக்கி மறக்க முடியாத திரைப்படங்கள் என்னவென்றால் 1978இல் வெளியான முள்ளும் மலரும், 1979இல் வெளியான உதிரி பூக்கள், 1980இல் வெளியான பூட்டாத பூட்டுகள், நெஞ்சத்தை கிள்ளாதே, ஜானி. இப்படங்கள் எல்லாம் மறக்க முடியாத திரைப்படங்களாகும். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்று தனது 79வது வயதில் சென்னையில் காலமாகியுள்ளார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். தமிழ் சினிமாவின் யதார்த்தமான மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கலை படைப்புகளுக்கு அடித்தளமிட்ட மிக முக்கியமான முன்னோடி இயக்குனர் மற்றும் திரைக்கதையாளரான இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.